பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 33வது வசனம். சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என்ன முயற்சி பண்ணினாலும் காரியம் வாய்க்க மாட்டேங்குது. அதனால ரொம்ப மன சோர்ந்து போயிட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி வந்து நிற்கிற குடும்பங்களை நான் சந்தித்திருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க, ஐயா வீடு கட்ட ஆரம்பித்தோம், 5 வருஷம் ஆயிட்டு ஐயா, அஸ்திபாரத்தோடு நிற்கிது, அதுக்கு மேலே முடியல, அது காரியம் வாய்க்க மாட்டேங்குது, அது அப்படியே தடைப்பட்டு அப்படியே நிற்குதுன்னு சொல்லி வேதனையோடு சொல்லுவாங்க, வாய்க்க மாட்டேங்குது. சில ஊழியக்காரங்க கூட, நான் இவ்வளோ பிரயாசப்படுறேன், ஜெபிக்கிறேன், உன்னை சுவிசேஷம் அறிவிக்கிறேன், அந்த சபை வளர மாட்டேங்குது, நான் என்ன செய்தாலும் தோல்வியில் தான் முடியுது, அது வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய பிரச்சனை. முயற்சி பண்ணுறோம், பிரயாசப்படுறோம், எஃபர்ட் எல்லாம் போடுகிறோம், ஆனால் வாய்க்க மாட்டேங்குது, காரியம் வாய்க்கலையே அப்படின்ற ஒரு மன வேதனை உங்களுக்கு இருக்குதில்ல? உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து, ஏன் இந்த மாதிரி காரியம் வாய்க்க மாட்டேங்கன்னு கலங்குறீங்கல்ல? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன், காரியம் சித்திக்கும், காரிய சித்தி கர்த்தரால் உனக்கு வரும், நீ கலங்காத, நீ பயப்படாதன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆனா அதுக்கு முன்னால ஒரு காரியம், நீங்க ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமானா ஒரு காரியத்தை நீங்க மனதில் கொள்ளணும். தேவன் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? என் காரியம் சித்திக்கணும்னா வெறுமனே ஜெபிச்சா போருமா அப்படின்னா இல்லை. ஜெபிக்கிறவங்க கிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிற சில காரியம் இருக்குது. அதை நீங்க நிறைவேற்றி ஜெபிக்கும் போதுதான் காரியம் வாய்க்கும். அது என்ன காரியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதலாவது ஆதியாகமம் 39 அதிகாரம் 2-3 வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான், அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான். யோசேப்பு ஒரு பெரிய பணக்கார குடும்பத்து பையன், செல்லப்பிள்ளையா இருந்தவன். ஒரு பிரச்சனையில சொந்த சகோதரர்கள் பொறாமப்பட்டு எகிப்து தேசத்துக்கு போகிற வியாபாரிகிட்ட வித்து போட்டாங்க. அதனால இந்த வாலிபன், இளம் வாலிபன் ஆக யோசேப்பு வந்தபோது எகிப்தில் இருக்கிற போத்திபார் என்கிற ஒரு பெரிய அதிகாரி செல்வந்தன் அவன் விலைக்கு வாங்கிட்டான். இப்போ யோசேப்பு அந்த வீட்டில் இருந்தபோது இவங்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தாலும் வாய்க்குது, அது ஜெயமாகுது, அந்த காரியம் நடக்குது. எஜமான் பார்க்கிறான், இந்த வாலிப பையன்கிட்ட ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது, இவங்கிட்ட என்ன செய்ய சொன்னாலும் அவன் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்குது, தடாகலை, ஜெயமாகுது, காரியம் செழிப்பாகுது, இவங்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தாலும் பிளஸ்ஸிங் தான், ஆசீர்வாதம் தான். அதை பார்க்கிறான். அதனால வீட்டு பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டான், எல்லாத்தையும் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிச்சு. இளம் வாலிபன். வசனம் என்ன சொல்லுது? அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. எதனால? அவன் காரிய சித்தி உள்ளவனாயிருந்தான். எதனால? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இதுதான் கவனிக்கணும். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். காரியத்தை சித்திக்க பண்ணுகிற தேவன் யோசேப்போடு இருந்ததுனால அவன் செய்த காரியம் எல்லாம் வாய்த்தது. உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவரை நீங்க நேசிக்கிறீங்க, ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்கிறாரு, நேசமா இருக்கிறார், அது உண்மை, அது மறுக்க முடியாத உண்மை. ஆனா ஆண்டவர் இயேசு உங்களுடைய உள்ளத்துல உங்களோட இருக்கிறாரா? யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் அப்படி பார்க்கிறோம். ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே ஆண்டவர் என் கூட இருக்கார் அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. ஒரு குடிகாரன் பாருங்களேன், குடி போதையில ஒரு நாள் பேசும்போது சொல்றான், கடவுள் தான் என் கூட இருக்கார்ல அப்படின்னு சொல்றான். அவர் பாவிகளை நேசிக்கிறார்னு இருக்குல்ல, அப்ப என் கூட அவர் இருக்கார்ல அப்படின்றான். அது உண்மையா? இல்ல, தவறான நம்பிக்கை. ஆண்டவர் பாவிகளை நேசிப்பது உண்மை, பாவிகளோடு அவர் வாசம் பண்ண முடியாது. அதான் நீங்க அறிந்து கொள்ளணும். பாவிகளை அவர் நேசிக்கிறார். ஆனா ஒரு பாவி மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போதுதான் இயேசுவுடைய வாழ்க்கையில வந்து அவனோடு வாசம் பண்ணுவார்.
அப்போ யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்க காரணம், யோசேப்பு ஆண்டவரை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ அர்ப்பணித்து கொண்ட ஒரு வாலிபன். அதனால கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அதனால கர்த்தர் உங்க கூட இருக்கணுமானா நீங்க அவரை உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக்கி கொள்ளணும். 2 நாளாகமம் 15 அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லு தெரியுமா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவரும் உங்களை விட்டு விடுவார். அப்போ நீங்க கர்த்தரோட இருந்தா கர்த்தர் உங்க கூட இருப்பார். இயேசுவோட நம்ம இருந்தா இயேசுவும் நம்மோடு கூட இருப்பார் என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்போ இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரா? யோசேப்போடு இருந்த ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க, இருதயத்தை சோதித்து பாருங்க. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இங்கதான் இயேசு இருக்கிறார். என்ன சண்டே கிளாஸ்ல இருந்து எல்லாமே தெரியும்ல, பைபிளுக்கு நம்ம கரைச்சி குடிச்சிருக்கிறோம், எல்லா கதை ஸ்டோரியும் தெரியும். இங்க இருக்கிறாரா இயேசு? நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இங்க தான் இருக்காரு இயேசு. மூளை அறிவில் இருக்கிறார், எல்லாம் தெரியும். இருதயத்தில் இருக்கிறாரா? அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய பாவத்தை மன்னிச்சு இருக்கிறாரா? அவருடைய ரத்தத்தினால் உங்களுடைய இருதயம் கழுவப்பட்டு இருக்கிறா? அவர் வாசம் பண்ணுகிற இடம் நம்முடைய இருதயம். அவர் இங்க இருந்தா நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். அப்ப இன்னைக்கு என்ன பண்ணணும்? இயேசுவே, என் உள்ளத்துல நீங்க வரணும், என் பாவத்தெல்லாம் மன்னிக்கணும், எனக்குள்ள வந்து நீங்க வாசம் பண்ணணும், யோசேப்போடு எனக்கு இருந்த மாதிரி என் கூட இருக்கணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு பாருங்க. ஏசப்பா உள்ளத்துல வந்துட்டாங்கன்னா உங்க காரியெல்லாம் டக்கு 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 நீ வாய்க்கும். எல்லா தடையும் மாறிடும், கூட இருந்து எல்லாவற்றையும் செய்வார். சரியா? 2வது வேத புஸ்தகத்துல 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே இந்த உசியா தேவனை தேட மனது இணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கர்த்தர் அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்தார். உசியா என்கிற ராஜா அவன் கர்த்தருக்கு பயந்து நடந்தா, கர்த்தருக்கு பிரியமா நடக்க அர்ப்பணித்து கொண்டான். இப்ப வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடினபடியினால் அவன் காரியம் எல்லாம் வாய்த்தது, ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். நம்ம ஒரு நாள் இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டுட்டோம், இயேசு கூட இருக்கிறார், அதோடு அந்த அனுபவம் முடிந்து விடுவதில்லை. அனுதினமும் அவரை நம்ம தேடணும், அவருடைய பிரசன்னத்தை நாடணும், அவருடைய முகத்தை தேடணும். அதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். நம்ம கர்த்தரை தேடி எங்க போய் தேடுறது ஆண்டவரை அப்படி சொன்னீங்கன்னா, உங்க வீட்டிலேயே உங்களுடைய ஜெப அறையிலேயே ஜெபம் பண்ணும் போது நம்ம கர்த்தரை தேடுகிறோம். வேத வசனத்தை தியானிக்கும் போது ஆண்டவரை நம்ம தேடுகிறோம். அந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துவார். ஜெப நேரத்தில் ஆண்டவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தி நம்மோடு இடைப்படுவார். இதை மனதில் பதித்து கொள்ளணும். ஜெபத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி அதிகாலையில் எழும்பி அவரை தேடணும். இன்னைக்கு அவரை தேடுனீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தேடி அவருடைய பிரசன்னத்தில் காத்திருந்து அவரோடு கூட ஐக்கியப்படுகிற அனுபவத்தில் இருந்தால் நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். அந்த நாளில் நீங்க செய்யற காரியம் எல்லாம் சக்சஸ் ஆயிரும் பாருங்க. அது மாத்திரம் இல்ல, வேத வசனம் 1ஆம் சங்கீதம் 2-3 வசனம் என்ன சொல்லுது நமக்கு நல்லா தெரியல. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அன்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க செய்யறது வாய்க்கணுமா? வேத வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கணுமா? அப்போ காணி கொடுத்துட்டா காரியம் ஆச்சிருமா? நான் போய் இயேசு உடைக்கிற ஊழியத்துக்கு 1 லட்சம் ரூபாய் காணிக்க தந்துடுறேன், ஆண்டவரை ஆசீர்வதிச்சிருவார். அப்படியா? நீங்க ஜெபம் பண்ணாம வேதம் வாசிக்காம வெறும் காணிக்க மட்டும் கொடுத்தா காரியம் வாய்க்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல. நீங்க ஆண்டவரை தேடணும், நீங்க வேத வசனத்தை தியானிக்கணும், நீங்க கர்த்தருடைய வசனத்துல தாகமாயிருந்து அதை தியானிக்கும் போதுதான் உங்களுடைய காரியம் வாய்க்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப நீங்க ஆண்டவரை தேடணும்ல. யோசித்து பாருங்க. ஜெபிக்க நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, தியானிக்க நேரம் இல்லை. ஆண்டவரை ஆசீர்வாதம் மட்டும் பண்ணணும்னு எப்படி வரும்? ஏன் காரியம் வாய்க்க மாட்டேங்குது? யோசிங்க. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை, இனிமேல் நான் முழங்கால நின்று பைபிள் வாசத்தை தியானித்து ஜெபிக்காம எதையும் செய்ய மாட்டேன்.
உம்முடைய வசனத்தில் தியானமா இருப்பேன்னு ஒப்பு கொடுங்க. யோசுவா 1:8 ஆண்டவர் என்ன சொல்றார்? யோசுவா, நீ இந்த புஸ்தகத்தில் நான் எழுதி கொடுத்த இந்த வேத புஸ்தகத்தை வசனத்தில் இரவும் பகலும் தியானமாயிரு, அப்பொழுது உன் காரியம் வாய்க்கும். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இங்க சொல்றாருல 1 சங்கீதத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்க காரியம் வாய்க்கணுமா? பிள்ளைகளுடைய திருமண காரியம், அல்லது உங்களுடைய பிஸ்னஸ் காரியம், படிப்பின் காரியம், வீடு கட்டுகிற காரியம், நீங்க செய்கிற ஏதோ ஒரு தொழில் காரியம் வாய்க்கணுமா? தடைகள் விலகி காரியம் வாய்க்கணுமா? கர்த்தருடைய வசனத்துல தியானமாக இருக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு உங்களுடைய உள்ளத்துல இடம் கொடுங்க. அனுதினமும் வசனத்தின் மூலமா அவரை தேடுங்க. நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கிறத நீங்க பார்ப்பீங்க. 3வதாக இன்னொரு வசனம் பாருங்க. இது 2 நாளாகமும் 31 21வது வசனம் பாருங்க. இங்கே எசேக்கியா என்ற ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. என்ன சொல்லுது? அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். அவன் செய்ததெல்லாம் சித்தித்தது, ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். யாரு? எசேக்கியா என்கிற ராஜா. அவன் செய்ததெல்லாம் ஆண்டவர் சித்திக்க பண்ணினாராம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே ரொம்ப உற்சாகமாய் செயல்பட்டான். அதாவது தேவனுடைய ஊழிய காரியத்தில் அவன் உற்சாகமாய் செயல்பட்டதுனால அவன் செய்ததெல்லாம் ஆண்டவர் சித்திக்க பண்ணினார் என்று வசனம் சொல்லுகிறாரு. அதான் அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஊழியனால தேவாலயத்தை சுற்றி உள்ள காரியம், அவ்வளோதான் ஊழியம். ஆனால் புதிய ஏற்பாட்டு கால ஊழியம் அப்படி இல்லை. சபை, ஒரு சபை, அதில் நடத்துகிற ஊழியங்கள், அப்புறம் சுவிசேஷகர்கள், சுவிசேஷ ஊழியம், மிஷினரிகள், மிஷினரி ஊழியம், அதே மாதிரி விதவிதமான ஊழியங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணிகள் நிறைய நடக்கிறதில்ல. அப்போ ஏழைகளுக்கு நன்மை செய்கிற ஊழியம், இப்படி நிறைய ஊழியங்கள் இருக்கிறது. இப்படி இந்த தேவனுடைய ஊழிய காரியத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டு முழு இருதயத்தோடு அந்த ஊழியத்துக்கு உதவியாக இருந்தீங்கன்னா நீங்கள் செய்கிறத கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதான் வாக்கு தத்துவம். எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் அந்த ஊழிய காரியத்தில் அவன் ஈடுபட்டு முழு மனதோடு அதை செய்ததனால கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். பாருங்கள், வேத புஸ்தகத்தில் அன்னாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவளுக்கு அந்த குழந்தை செல்வம் வாய்க்கல. அதனால அவள் நிந்திக்கப்பட்டு பாடுபட்டு காயப்பட்ட உள்ளத்தோடு வருகிறாள். அவள் வருஷந்தோறும் தேவாலயத்துக்கு வர பலியெல்லாம் செலுத்துகிறாள், அதிலெல்லாம் கரெக்டாக இருக்கிறாள். ஆனாலும் வாய்க்கல காரியம். ஒரு நாள் ஆண்டோடைய சமூகத்தில் வந்து, ஒரு ஆண் குழந்தை கொடுங்க, உங்களுடைய ஊழியத்துக்கே கொடுத்துட்றேன். பார்த்தீங்களா? தன் மகனை ஊழியத்துக்கு அர்ப்பணித்து அவள் ஜெபித்த போது உடனே ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணார். தடைகள் மாறுகிறது, காரியம் வாய்க்கிறது. ஆண்டவர் குழந்தை கொடுக்கிறார், நிந்தை மாறுகிறது. அவளால் ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருக்கு கிடைத்து விட்டதை வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுனால நீ எனக்கு என்னுடைய ராஜ்யத்துக்கு நீ பிரயோஜனமா இருக்கணும்ல. நான் ஏன் உன்னை ஆசீர்வதிக்கணும்? ஏன் உன் காரியத்தை வாய்க்க பண்ணணும்? நீ சொல்லு. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பியா? பிரயோஜனமாக இருப்பியா? என்னுடைய ஊழியங்கள் நிறைவேற நீ ஆதரவாக இருப்பியா? அப்போ நான் உன்னை ஆசீர்வதித்து காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். அப்போ இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆமாம் ஆண்டவரே, நான் இன்றைக்கு ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் என் கூட இருக்கணும். நான் எப்பவும் உம்மை தேடுவேன். உம்முடைய ராஜ்யம் கட்ட, உம்முடைய ஊழியத்துக்கு நான் துணையாக உறுதுணையாக இருந்து எல்லாவற்றையும் செய்வேன். காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. சொல்லி பாருங்க, உடனே காரியம் வாய்க்கும். ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அப்படியே உங்களுடைய கண்களை மூடி, எந்த காரியத்தில் தடை 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 என்று கலங்குறீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவருக்கு முன்னால் கொண்டு வாங்க. ஆண்டவரே, மகளுடைய திருமணம் தடைப்பட்டு போகுது, பிள்ளைகளுடைய திருமண காரிய தடைகள் நீங்கணும். கற்பத்தின் ஆசீர்வாதம் தடைப்பட்டு போகுது, தடமாறணும். படிப்பின் காரியத்தில் பிள்ளைகளுடைய எதிர்கால ஆசீர்வாதம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது, வாய்க்க பண்ணணும். வேலை கிடைக்கவே இல்லை, தேடிக்கிட்டே இருக்கிறோம், வாய்க்க பண்ணணும். ஆண்டவரே, கற்பத்தின் ஆசீர்வாதம் எதிர்பார்த்து சோர்ந்து போய் இருக்கிறோம், வாய்க்க பண்ணணும்.
என் ஊழிய காரியத்தில் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஜெபிக்கிறேன், பிரயாசப்படுறேன், வாய்க்கையிலேயே வாய்க்க பண்ணணும், வீடு கட்டுகிற காரியத்தை வாய்க்க பண்ணணும், இந்த காரியம் தடைப்பட்டு நிற்கிறதை வாய்க்க பண்ணணும். ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் தடைகளை மாற்றி எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும், உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி எனக்கு செய்யும்னு கேளுங்க. தகப்பனே, யார் யார் இப்பொழுது என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, நீர் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்று இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த காரியம் தடைப்பட்டு போய் மன வருத்தத்தோட சோர்ந்து போன நிலைமையில் இருக்கிறார்களோ, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடைகள் விலகட்டும். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்ற ஆசீர்வாதம் உண்டாகட்டும். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்ற ஆசீர்வாதம் இந்த பிள்ளைகளுக்கு, இந்த குடும்பத்தில் உண்டாகட்டும். பிள்ளைகள் காரியத்தில், பிசினஸ் காரியத்தில், ஆண்டவரே குடும்ப ஆசீர்வாத காரியத்தில், வீடு கட்டுகிற காரியத்தில் தடைப்பட்டிருக்கிற காரியம் எல்லாம் விலகி காரியம் வாய்க்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புதம் நடப்பதாக, இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாவதாக, இன்றைக்கே வழிகள் திறக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் இந்த மகனுக்கு, இந்த மகளுக்கு, இந்த குடும்பத்தில் உண்டாகட்டும். இந்த ஊழியக்காரருடைய ஊழியத்தில் இந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். நீர் அப்படி ஆசீர்வதிக்கிறீர், வாய்க்க பண்ணுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணினார் என்று இந்த பிள்ளைகள் மகிழ போகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.